உறவுகளுக்கு வணக்கம். நம்ம தமிழ் வரலாற்றுல இருக்கிற பழமொழியை தான் பொதுவாக எடுத்துக்காட்டா சொல்லுவாங்க. இன்னைக்கு வழக்கத்துக்கு மாறா அண்டை நாட்டோட பழமொழியை சொல்லலாம்னு இருக்கேன். ஒரு கோமாளி அரசவை கூடத்துக்கு போயிட்டா அவன் அரசன் ஆகிவிட மாட்டான். அந்த அரசவை தான் கோமாளிகளின் கூடாரமாக மாறும். இது ஒரு அண்டை நாட்டோட பழமொழி. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இன்னைக்கு நம்ம பொது வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை பத்தி பேசுவோம். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நம்ம கர்நாடக அணையிலிருந்து கிளை நதியா வந்துட்டு இருக்கிற தென்பெண்ணை ஆறு. இந்த காவிரியோட கிளை நதி தான் இந்த தென்பெண்ணை ஆறு. இதுல வந்துட்டு இருக்கிறது எல்லாமே முழுக்க 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 கழிவு நீர். இங்க பாருங்க, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது முழுக்க முழுக்க சாக்கடை தண்ணி. இந்த நுரைகளால காற்று மாசடையுது, நீர் மாசடையுது, நிலம் மாசடையுது. இதனால நிறைய நோய்வாய்ப்படுறதுக்கான சூழல்ல தான் அந்த பகுதி மக்கள் இருந்துட்டு இருக்காங்க. அந்த பகுதியில் போனீங்கன்னா தெரியும், 3 கிலோமீட்டர் வரைக்கும் நாத்தடிக்குது. இதனால விவசாயம் மொத்தமாகவே பட்டு போயிட்டு ரொம்ப மோசமான சூழல்ல தான் இந்த ஒசூர் நகரம் இருந்துட்டு இருக்கு. அதே போல முதலமைச்சர் அவர்கள் காங்கிரஸ் கட்சியோட தான் கூட்டணி இருக்காரு. கர்நாடக மாநிலத்திலும் காங்கிரஸ் ஆட்சி தான் இருக்கு. நீங்க தலையிட்டு அங்கிருந்து கழிவு நீரெல்லாம் சுத்திகரிக்கப்பட்ட நீரா அனுப்பினீங்கன்னா இந்த பிரச்சனைக்கு உடனடியா தீர்வு கிடைக்கும். நீங்க இன்றைய நாள் முதல் தொட்டீங்கன்னா கூட 1 வருஷத்துக்குள்ள இதற்கான தீர்வு கண்டிப்பா கிடைக்கும். ஆனா நீங்க அதெல்லாம் விட்டுட்டு முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையே மறந்து இந்த மாதிரியான செய்கையெல்லாம் ரொம்ப கீழ்த்தரமா இருக்கு. அவர் அப்பா வரலன்னா என்ன, உங்க மனைவி கேஸ் கொடுத்தா என்ன, எங்களோட வரிப்பணத்துல நீங்க பேச வேண்டிய பேச்சா சட்டமன்றத்துல ஆக்கப்பூர்வமா ஏதாச்சும் பேசுனீங்கன்னா மக்களுக்கு ரொம்ப உதவியா இருக்குன்றது இதன் மூலயமா நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.